கதைச்சிரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். கல்கி அவர்களின் பார்த்திபன் கனவு என்ற சரித்திர நாவலை நாம் இப்பொழுது காண உள்ளோம். பாகம் 3, அதிகாரம் 10. புதையல். கிளைகள் நெருங்கி படர்ந்து நிழலால் இருண்டிருந்த மாந்தோப்பிற்குள் பொன்னன் முன்னால் செல்ல விக்கிரமன் தொடர்ந்து சென்றான். போகும்போதே தாழ்ந்திருந்த மரக்கிளைகளை பொன்னன் அண்ணாந்து பார்த்து கொண்டு போனான். ஒரு மரத்தின் அடியில் வந்ததும் நின்று மேலே உற்று பார்த்தான். அந்த அடிக்கிளையின் பட்டையில் சிறு கத்தியினால் ஒரு உருவம் செதுக்கப்பட்டிருந்தது. நன்றாக உற்று பார்த்தால் அது ஒரு புலியின் உருவம் என்று தெரிந்து கொள்ளலாம். பொன்னன் அதை பார்த்துவிட்டு நின்றான். அந்த புலி உருவத்திற்கு அடியில் தரையில் கிடந்த மாஞ்சருங்குகளை எல்லாம் ஒதுக்கினான். பிறகு அங்கே தரையை தோண்டத் தொடங்கினான். விக்கிரமன் பரபரப்புடன் தானும் மண்வெட்டி எடுத்த பொழுது பொன்னன் கைமறித்து, மகாராஜா, தங்களுக்கு உடம்பு இன்னும் சரியாகவில்லை. இன்னும் எவ்வளவோ வேலைகள் செய்வதற்கு இருக்கின்றன. சற்று நேரம் மரத்தடியில் சும்மா உட்கார்ந்திருக்க வேண்டும் என்றான். அவ்விதமே விக்கிரமன் மரத்தடிக்கு சென்று வேரின் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய உள்ளத்தில் எத்தனையோ எண்ணங்கள் அலையலையாக எழுந்தன. குழந்தை பருவத்தில் இந்த வசந்த தீவில் எவ்வளவு ஆனந்தமாக நாட்கள் கழிந்தன. இதே இடத்தில் ஓர் அந்நிய பெண்ணின் தயவில் தங்க வேண்டிய காலமும் வந்ததல்லவா? நல்ல வேளை, இன்றோடு அந்த அவமானம் தீர்ந்துவிடும். பெட்டி எடுத்துக்கொண்டு உடனே கிளம்பிவிட வேண்டியதுதான். இனிமேல் ஒரு வினாடி நேரமும் இங்கே தங்கக்கூடாது. செண்பக தீவில் இருந்த பொழுது இந்த தாய்நாட்டை பார்க்க வேண்டுமென்று தனக்கு ஏற்பட்டிருந்த ஆவலையும் இப்பொழுது இங்கிருந்து கிளம்பினால் போதும் என்று இருப்பதையும் நினைத்த பொழுது விக்கிரமனுக்கு சிரிப்பு வந்தது. இங்கே எதற்காக வந்தோம்? என்ன பைத்தியக்காரத்தனம் என்று தோன்றியது. பார்த்திப மகாராஜா சுதந்திரமாக ஆண்ட அந்த சோழ நாடு அல்ல இது. பல்லவ சக்கரவர்த்தியின் ஆதிக்கத்தில் மிதிப்பட்டு கிடக்கும் நாடு. தேச துரோகியும் குல துரோகியும் கோழையுமான மாரப்ப பூபதியை சேனாதிபதியாக பெற்றிருக்கும் நாடு. இப்படிப்பட்ட நாட்டின் மண்ணை உதறிவிட்டு எவ்வளவு சீக்கிரத்தில் போகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. நாடு என்ன செய்யும்? மனுஷர்கள் கேடுகெட்டு போயிருந்தால் என்ற எண்ணம் விக்கிரமனுக்கு தோன்றியது. பெருமூச்சு வந்தது. பார்த்திப மகாராஜா போருக்கு கிளம்புவதற்கு முன் தன்னை சித்திர மண்டபத்திற்குள் அழைத்து கொண்டு போய் அவருடைய கனவு சித்திரங்களை எல்லாம் காட்டியதை நினைத்து கொண்டான். அந்த கனவு நிறைவேறப் போகிறதா? இல்லை, கனவாகத்தான் போய்விடுமா? இங்கே எல்லோரும் பல்லவ சக்கரவர்த்தியின் புகழிலேயே மூழ்கி கிடக்கிறார்கள். நேற்றுதான் காஞ்சியிலிருந்து ஒரு ஆள் வந்தான். சீன தேசத்திலிருந்து வந்த ஒரு தூதனுக்கு காஞ்சியில் நடந்த வரவேற்பு வைபவங்களை பற்றியெல்லாம் அவன் வர்ணித்தான். விக்கிரமன் கேட்டுக்கொண்டிருந்தான். கேட்க கேட்க அவனுக்கு ஆத்திரம் பொங்கிக் கொண்டு வந்தது. அந்த சீன தேசத்து தூதன் தான் போகுமிடங்களில் எல்லாம் பல்லவ சக்கரவர்த்தியின் அருமை பெருமைகளை பற்றி சொல்லிக்கொண்டு போவான். சீன தேசத்திலும் போய் சொல்லுவான். சோழ நாட்டை பற்றியோ, சோழ நாட்டின் சுதந்திரத்திற்காக வீரப்போர் புரிந்து மரணமடைந்த பார்த்திப மகாராஜாவின் பெயரையோ யார் கேட்கப் போகிறார்கள்? மகாராஜா என்ற குரலை கேட்டு விக்கிரமன் திடுக்கிட்டு எழுந்தான். குழியில் நின்ற பொன்னன் குனிந்தான். அவன் மறுபடியும் நிமிர்ந்த பொழுது அவனுடைய கைகளில் கெட்டியான தோளினால் சுற்றப்பட்ட பெட்டி இருந்தது. பொன்னன் அந்த தோலை எடுத்து எறிந்தான். பழைய ஆயுத பெட்டி, சித்திர வேலைப்பாடு அமைந்த பெட்டி காணப்பட்டது. விக்கிரமன் விரைந்து சென்று கையை நீட்டி அந்த பெட்டியை ஆவலுடன் வாங்கி திறந்தான். உள்ளே சிறிதும் மலினமடையாமல் இருந்த ஓலைச்சுவடியை கண்ணில் ஒத்திக்கொண்டு பெட்டிக்குள் வைத்தான். பிறகு பட்டாக்கத்தியை கையில் எடுத்துக்கொண்டான். பொன்னனை பார்த்து சொன்னான், பொன்னா, சற்று முன்னால் என் மனதில் தகாத கோழை எண்ணங்கள் எல்லாம் உண்டாயின. இந்த சோழ நாட்டின் மேலேயே வெறுப்பு உண்டாயிற்று. இந்த நாட்டிற்கு விமோசனம் ஏது? எப்பொழுதும் பல்லவர்களின் கீழ் அடிமைப்பட்டிருக்க வேண்டியதுதான் என்று எண்ணினேன். எதற்காக இவ்வளவு அபாயங்களுக்கு துணிந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்கு வந்தோம் என்று நினைத்தேன். அந்த மயக்கம், மாயை எல்லாம் இந்த கத்தியை கண்டவுடன் மாயமாக போய்விட்டது கண்ணா. இந்த கத்தி ஒரு காலத்தில் உலகை ஆண்டது. கரிகால சோழரும் நெடுமுடி கிள்ளியும் இந்த கத்தியினால் கடல்களுக்கு அப்பாலுள்ள தேசங்களை எல்லாம் வென்று சோழ மகாராஜ்யத்தை ஸ்தாபித்தார்கள். கரிகால சக்கரவர்த்தியின் காலத்தில் செண்பகத்தீவில் குடியேறிய தமிழர்களின் சந்ததிகள்தான் அந்த தீவில் இன்று வசிக்கிறார்கள். அத்தகைய மகாவீர புருஷர்களுடைய சந்ததியில் பிறந்தவன் நான். அவர்கள் கையில் பிடித்த வீரவாள் இது. அவர்களால் முடிந்த காரியம் என்னால் ஏன் முடியாது பொன்னா? இந்த கத்தியினுடனே என் தந்தை எனக்கு அளித்த இந்த தமிழ்மறை என்ன சொல்கிறது? முயற்சி திருவினையாக்கும். ஆஹா, அந்த புனித வாக்கை கூட அல்லவா மறந்துவிட்டேன். இந்த சோழ நாட்டிற்கு இப்பொழுது என்னவோ நேர்ந்துவிட்டது. இங்கே அடிக்கும் காற்றே மனச்சோர்வு தருகிறது. இங்கே இனி ஒரு கணம் கூட நிற்க மாட்டேன். வா, போகலாம். இவ்விதம் விக்கிரமன் பேசிக் கொண்டிருந்த பொழுது பொன்னன் அவனுடைய முகத்தை பார்த்த வண்ணமே பிரமித்து நின்றான்.
அப்பொழுது விக்ரமனுடைய முகத்தில் சுடர்விட்டு பிரகாசித்த வீர தேஜ சபிதம் அவனை பிரமிக்கச் செய்தது. பிறகு சட்டென்று அந்த பிரம்மையிலிருந்து நீங்கியவனாக மளமளவென்று மண்ணை தள்ளி குழியை மூடினான். அந்த இடத்தின் மேல் மான் சருகுகளை பரப்பிய பிறகு இருவரும் காவிரியை நோக்கி விரைந்து சென்றார்கள். நதிக்கரையை அடைந்து படகு கட்டியிருந்த இடத்தை பார்த்ததும் அவர்களுக்கு பகீர் என்றது. இதென்ன பொன்னா, படகு எங்கே என்றான் விக்ரமன். ஒருவேளை இடம் மாறி வந்து விட்டோமா என்று பொன்னன் திகைப்புடன் கூறி அங்கும் இங்கும் நோக்கினான். ஆனால் வேரில் கட்டிய கயிறு இருப்பதை பார்த்ததும் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் போயிற்று. கயிற்றின் முடிச்சு எப்படியோ அவிழ்ந்து படகு ஆற்றோடு போயிருக்க வேண்டும் என்றுதான் தீர்மானிக்க வேண்டியதாக இருந்தது. பொன்னா, என்ன யோசிக்கிறாய்? நீந்தி போய்விடலாமா என்றான் விக்ரமன். கொஞ்சம் பொறுங்கள், மகாராஜா கரையோடு ஓடிப்போய் எங்கேயாவது படகு தங்கியிருக்கிறதா என்று இதோ பார்த்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு பொன்னன் நதிக்கரையோடு ஓடினான். குந்தவியின் நிபந்தனை. பொன்னன் மறைந்த கணம் இலைச்சருகுகள் அலையும் சத்தம் கேட்டு விக்ரமன் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான். குந்தவி மரங்களின் மறைவிலிருந்து வெளியே வந்து கொண்டிருந்தாள். இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டு சற்று நேரம் மௌனமாக நின்றார்கள். சோழ நாட்டாரின் யோகியதை நன்றாக தெரிந்து போய்விட்டது. இப்படித்தான் சொல்லிக்கொள்ளாமல் கூட ஓடிப்போக பார்ப்பார்களா என்றாள் குந்தவி. விக்ரமன் மறுமொழி சொல்லாமல் சும்மா இருந்தான். வள்ளுவர் பெருமான் முயற்சி திருவினையாக்கும் என்று மட்டும்தானா சொல்லியிருக்கிறார்? நன்றி மறப்பது நன்றன்று என்று சொல்லியிருப்பதாக எனக்கு கேள்வியாயிற்றே என்று குந்தவி சொன்ன பொழுது விக்ரமனுக்கு தூக்கி வாரி போட்டது. உனக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை என்று மேலே பேச திணறினான். ஆமாம், நீங்கள் குழி தோண்டி புதையில் எடுத்ததை பார்த்து கொண்டிருந்தேன். எல்லாம் கேட்டுக்கொண்டும் இருந்தேன். உண்மையாகவா? ஆமாம், உங்கள் பொய் வேஷத்தையும் தெரிந்து கொண்டேன். விக்ரமன் சற்று யோசித்து, அப்படியானால் நான் சொல்லிக்கொள்ளாமல் ஓடிப்போக நினைத்ததில் என்ன ஆச்சரியம்? தேசப்பிரஷ்டன், மரண தண்டனைக்கு துணிந்து தாய்நாட்டுக்கு வந்தவன் சொல்லாமல் திரும்பி ஓட பார்ப்பது இயல்பல்லவா என்றான். உயிரிழப்பதற்கு பயந்துதானே? ஆமாம், இந்த உயிர் இன்னும் கொஞ்சம் காலத்திற்கு எனக்கு தேவையாக இருக்கிறது. என் தந்தைக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கும் இந்த தாய் திருநாட்டிற்கு நான் செய்ய வேண்டிய கடமையை செய்வதற்கும் இந்த உயிர் வேண்டியிருக்கிறது. ஆனால் உங்களுடைய உயிர் இப்பொழுது உங்களுடையதல்லவே. மகேந்திர மண்டபத்தில் அந்த பழைய உயிர் போய்விட்டது. இப்பொழுது இருப்பது நான் கொடுத்த உயிர் அல்லவா? இது எனக்கல்லவா சொந்தம் என்றாள் குந்தவி. விக்ரமன் மீண்டும் யோசனையில் ஆழ்ந்தான். பிறகு குந்தவியை உருக்கத்துடன் நோக்கி, நீ சொல்லியது ஒரு விதத்தில் அல்ல, பல விதத்திலும் உண்மை. இந்த உயிர் உன்னுடையதுதான். மகேந்திர மண்டபத்தில் நீ என்னை பார்த்து காப்பாற்றியதனால் மட்டுமல்ல, 3 வருஷத்திற்கு முன்பு காஞ்சியிலும் மாமல்லபுரத்திலும் உன்னை பார்த்த பொழுதே என் உயிரை நீ உன்னுடையதாக்கிக் கொண்டாய் என்றான். இது உண்மையா என்றாள் குந்தவி. ஆமாம், ஆகையினால் உன்னுடைய உயிரையேதான் நீ காப்பாற்றிக் கொண்டாய். இது உண்மையானால் என்னிடம் சொல்லிக் கொள்ளாமல் ஓட பார்த்தீர்களே, அது எப்படி, என்ன நியாயத்தில் சேர்ந்தது என்று குந்தவி கடுமையான குரலில் கேட்டாள். அது தவறுதான், ஆனால் காரணம் உனக்கு தெரியாதா? உன்னிடம் சொல்லிக் கொண்டால் பிரிய மனம் வராது என்று பயந்துதான் நான் உன்னிடம் விடை கொடுக்காமல் போக முயன்றேன். என்னை பற்றி அவ்வளவு கேவலமாக ஏன் எண்ணினீர்கள்? நீங்கள் போவதை நான் ஏன் தடுக்க வேண்டும்? உங்களுடைய கடமையை செய்வதற்கு நான் ஏன் குறுக்கே நிற்க வேண்டும்? நான் எண்ணியது பிசகு என்று இப்பொழுதுதானே தெரிகிறது. உன்னிடம் நான் எல்லாவற்றையும் முதலிலேயே சொல்லியிருக்க வேண்டும். சொல்லி உன்னுடைய உதவியை கோரியிருக்க வேண்டும். மறைக்க முயன்றது பிசகுதான். போனது போகட்டும். இனிமேல் நடக்க வேண்டியதை பேசுவோம். உங்கள் படகோட்டி திரும்பி வரும் வரையில் இங்கே உட்காரலாம் என்றாள் குந்தவி. படகோட்டி என்றதும் விக்ரமன் மனதில் ஒரு சந்தேகம் உதித்தது. குந்தவியை சிறிது வியப்புடன் நோக்கினான். இங்கே கட்டியிருந்த படகு எங்கே என்று தெரியுமா என்று கேட்டான். தெரியும், ஆற்றோடு போய்விட்டது. படகோட்டிக்கு வீண் அலைச்சல்தான். எப்படி போயிற்று? ஒருவேளை நீ... ஆம், நான் தான் படகின் முடிச்சை அவிழ்த்து விட்டேன். என்னிடம் சொல்லிக் கொள்ளாமல் போக நினைத்ததற்கு தண்டனை. விக்ரமனும் அதை கேட்டுவிட்டு சற்று மௌனமாக இருந்தான். அதுதான் முன்னமே சொன்னேனே, உன்னிடம் சொல்லிக் கொண்டால் பிரிந்து போக மனம் வருமோ என்னவோ என்று பயந்தேன் என்றான். அம்மாதிரி எல்லாம் பயந்து கொண்டிருந்தால் உங்கள் மூதாதையான கரிகால சோழர் தீவாந்தரங்களை எல்லாம் வென்றிருக்க முடியுமா என்று குந்தவி கேட்டாள். முடியாது. ஆகையால் தான் இப்பொழுது தைரியமாக உன்னிடம் விடை கேட்கிறேன், உதவியும் கேட்கிறேன். இந்த நதியை தாண்டுவதற்கு படகும், அப்பால் மாமல்லபுரம் போவதற்கு குதிரையும் கொடுத்து உதவ வேண்டும். கொடுக்கிறேன். ஒரு நிபந்தனை இருக்கிறது. நிபந்தனையா? ஆமாம், கண்டிப்பான நிபந்தனை. போன தடவையும் போல என்னை கரையில் நிறுத்திவிட்டு நீங்கள் கப்பலில் போய்விடக்கூடாது. நீங்கள் போகும் கப்பலில் என்னையும் அழைத்து போக வேண்டும். விக்ரமனுக்கு அளவில்லாத திகைப்பு உண்டாயிற்று. குந்தவியின் மெல்லிய கரத்தை பிடித்துக்கொண்டு தழுதழுத்த குரலில், தேவி, என்ன சொன்னாய்? என் காதில் விழுந்தது உண்மையா?
அவ்வளவு பெரிய அதிர்ஷ்டத்தை பெறுவதற்கு நான் என்ன செய்துவிட்டேன்? உலகமெல்லாம் புகழ் பரவிய மகா பல்லவ சக்கரவர்த்தியின் ஏக புதல்வியாகிய நீ இந்த தேசப்பிரஷ்டனுடன் கடல் கடந்து வருவாயா என்றான். குந்தவி காவிரியின் பிரவாகத்தை நோக்கிய வண்ணம், உங்களுக்கு என்ன இவ்வளவு சந்தேகம்? பெண் குலத்தை பற்றி நீங்கள் இழிவாக நினைக்கிறீர்கள், அதனால்தான் சந்தேகப்படுகிறீர்கள் என்றாள். இல்லவே இல்லை. அருள்மொழியை தாயாக பெற்ற நான் பெண் குலத்தை பற்றி ஒரு நாளும் இழிவாக நினைக்க மாட்டேன். ஆனால் நீ என்னுடன் வருவது எப்படி சாத்தியம்? உன் தந்தை சக்கரவர்த்தி சம்மதிப்பாரா? என் தந்தை நான் கேட்டது எதையும் இதுவரை மறுத்ததில்லை, இப்பொழுதும் மறுக்க மாட்டார். அப்பொழுது மகாராஜா என்ற குரலை கேட்டு இருவரும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தார்கள். அந்த குரல் பொன்னனுடையதுதான். அவர்கள் உலகை மறந்து பேசிக்கொண்டிருந்த சமயம் பொன்னன் மெதுவாக பின்புறமாக வந்து அவர்கள் அருகில் வந்து நின்று கொண்டிருந்தான். கடைசியாக அவர்கள் பேசிய வார்த்தைகளும் அவன் காதில் விழுந்தன. விக்கிரமன் பொன்னனை பார்த்து, எப்பொழுது வந்தாய் பொன்னா? படகு அகப்படவில்லையே. இந்த தேவிதான் படகை அவிழ்த்துவிட்டு விட்டாராம். நமக்கு வேறு படகு தருவதாக சொல்கிறார் என்றான். காதில் விழுந்தது. மகாராஜா, ஆனால் இவ்வளவு தொல்லை எல்லாம் என்னத்திற்கு என்றுதான் தெரியவில்லை. தேவி சொல்வதை ஒரு நாளும் சக்கரவர்த்தி தட்டமாட்டார். தங்களை பற்றி ஒரு வார்த்தை சொல்லி குந்தவி வீர ஆவேசத்துடன் எழுந்து பொன்னனுக்கு எதிராக நின்றாள். என்ன சொன்னாய் படகோட்டி? உங்கள் மகாராஜாவை மன்னித்து காப்பாற்றும்படி சக்கரவர்த்தியிடம் நான் சொல்ல வேண்டுமா ஒரு தடவை? அந்த தவறு நான் செய்தேன், இனிமேல் செய்ய மாட்டேன். இவர் தமது கையில் பிடித்த கத்தியின் வலிமையினால் ஒரு ஜான் பூமியை வென்று ராஜாவானால் அந்த சான் பூமிக்கு நான் ராணியாக இருப்பேன். இவர் உன்னைப் போல படகோட்டி பிழைத்து ஒரு குடிசையில் என்னை வைத்தால் உன் மனைவி வள்ளியைப் போல நானும் அந்த குடிசையில் ராணியாக இருப்பேன். இவரை மன்னிக்கும்படியோ இவருக்கு சோழ ராஜ்யத்தை கொடுக்கும்படியோ சக்கரவர்த்தியை ஒரு நாளும் கேட்க மாட்டேன். எனக்காக நான் என் தந்தையிடம் பிச்சை கேட்பேன். ஆனால் இவருக்காக எதுவும் கேட்டு இவருடைய வீரத்திற்கு மாசு உண்டாக்க மாட்டேன் என்றாள். பொன்னன் தேவி என்று ஏதோ சொல்ல ஆரம்பித்தான். அவனை பேச விடாமல் குந்தவி மீண்டும், ஆம், இன்றைய தினம் இவருடைய வேஷம் வெளிப்பட்டு இவருக்கு மரண தண்டனை அளிக்கப்பட்டாலும் நான் உயிர் பிச்சை கேட்க மாட்டேன். தண்டனையை நிறைவேற்றுவதற்கு முன்னால் என்னை இவருக்கு மனம் புரிவிக்க வேண்டும் என்று மட்டும் வரம் கேட்பேன் என்றாள். தேவி, தாங்கள் அவ்விதம் வரம் கேட்க வேண்டி வரும் என்றே தோன்றுகிறது. அதோ பாருங்கள், படகுகளில் வீரர்கள் வருவதை என்றான் பொன்னன். விக்கிரமனும் குந்தவியும் துணுக்கமடைந்தவர்களாக பொன்னன் கை காட்டிய திசையை நோக்கினார்கள். உறையூர் பக்கத்திலிருந்து 4 படகுகள் வந்து கொண்டிருந்தன. வசந்த தீவில் அடர்த்தியாக வளர்ந்திருந்த மரங்கள் இத்தனை நேரமும் அப்படகுகளை மறைத்து கொண்டிருந்தன. இப்பொழுதுதான் அவை ஒரு முடுக்கத்தில் திரும்பி அவர்களுடைய கண்ணுக்கு தெரிந்தன. படகுகளில் பொன்னன் சொன்னபடியே வேல் தாங்கி வீரர்கள் கும்பலாக இருந்தார்கள். படகுகள் கணத்திற்கு கணம் கரையை நெருங்கி வந்து கொண்டிருந்தன. சக்கரவர்த்தி இட்ட கட்டளை. நெருங்கி வந்த படகுகளை பார்த்தபடி சற்று நேரம் திகைத்து நின்ற விக்கிரமன் சட்டென்று உயிர் வந்தவனைப் போல துடித்து பொன்னனை பார்த்து, பொன்னா, எடுவாளை என்று கூவினான். பொன்னனும் ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான். விக்கிரமனுடைய குரல் கேட்டதும் அவன் விரைந்து விக்கிரமன் அருகில் வந்து, மகாராஜா, எனக்கு ஒரு வரம் கொடுக்க வேண்டும் என்றான். வரம் கேட்க நல்ல சமயம் பார்த்தாய் பொன்னா, சீக்கிரம் கேட்டுவிடு. ஆனால் என்னிடம் என்ன இருக்கிறது நீ கேட்பதற்கு என்று சிறிது வியப்புடன் கூறினான் விக்கிரமன். மகாராஜா, மாரப்ப பூபதி நாட்களுடன் தாங்கள் சண்டையிடக்கூடாது. அவர்கள் ரொம்ப பேர், நாமோ 2 பேர்தான். பொன்னா, நீதானா இப்படி பேசுகிறாய்? உனக்கும் சோழ நாட்டு வீரவாசனை அடைத்து விட்டதா என்றான் விக்கிரமன். இல்லை மகாராஜா, என் உயிருக்கு நான் பயப்படவில்லை. இந்த அற்ப உயிரை எந்த வினாடியும் விட்டுவிட சித்தமாக இருக்கிறேன். ஆனால் வேறு காரணங்கள் இருக்கின்றன. நாம் இப்பொழுது சண்டையிட்டால் எல்லாம் கெட்டு போய்விடும் மகாராஜா. தங்களுடைய அன்னை அருள்மொழி தேவியை பார்க்க வேண்டாமா? இன்னொரு முக்கிய விஷயம், தங்களுடைய மூதாதைகளின் வீரவாளை கொண்டு முதலில் உங்களுடைய சொந்த குடிகளையா கொள்ளுவீர்கள் என்று பொன்னன் கேட்டபொழுது விக்கிரமனுடைய முகம் வாடியது. சரி பொன்னா, போதும், இனிமேல் ஒன்றும் சொல்ல வேண்டாம். நான் வாளை தொடவில்லை என்றான். பிறகு குந்தவியை பார்த்து, தேவி, இந்த பெட்டியை பத்திரமாக வைத்திருக்க வேண்டும். மறுபடியும் சந்திக்க நேர்ந்தால் கொடுக்க வேண்டும் என்றான். ஆனால் குந்தவியின் செவிகளில் அவன் கூறியது விழுந்ததோ என்னமோ தெரியாது. அவளுடைய முகத்தில் கோபம் கொதித்து கொண்டிருந்தது. ஆவேசம் வந்தவள் போல நெருங்கி வந்த படகுகளை பார்த்து கொண்டிருந்தாள். படகுகள் கரையை அடைந்தன. மாரப்ப பூபதி முதலில் படகிலிருந்து குதித்தான். மரியாதையாக குந்தவி தேவி அணுகி, பெருமாட்டி, தங்கள் அனுமதி இல்லாமல் இங்கே வந்ததற்காக மன்னிக்க வேண்டும்.
சக்கரவர்த்தியின் கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வந்தேன் என்றான். குந்தவி முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்க, எந்த சக்கரவர்த்தி, என்ன கட்டளை என்றாள். தங்களுடைய சகோதரர் மகேந்திர பல்லவரின் கட்டளைதான். செண்பகத்தீவிலிருந்து வந்திருக்கும் ஒற்றனை கைப்பற்றி ஜாக்கிரதையாக காஞ்சிக்கு அனுப்பும்படி கட்டளை. இதோ பாருங்கள் என்று மாரப்பன் ஓர் ஓலையை நீட்டினான். அதில் மகேந்திரனின் முத்திரையுடன் மேற்கண்ட விதமான கட்டளை எழுதியிருந்தது. அதை பார்த்துவிட்டு குந்தவி, செண்பகத்தீவின் ஒற்றன் யார் என்று கேட்டாள். இதோ நிற்கிறானே, இவன்தான் தேவி. இல்லை, இவன் ஒற்றன் இல்லை. நீ திரும்பி போகலாம். தேவி, இவன் ஒற்றன் இல்லாவிட்டால் வேறு யார்? மனமுவந்து சொல்ல வேண்டும் என்று மாரப்பன் கள்ள வணக்க ஒடுக்கத்துடன் கூறினான். பூபதி, யாரை பார்த்து கேள்வி கேட்கிறாய்? உன்னை மறந்து விட்டாயா என்று கண்களில் கனல் பொறி பறக்க குந்தவி கேட்டாள். இல்லை, என்னை நான் மறக்கவில்லை. எனக்கு அவ்வளவாக ஞாபக மறதி மட்டும் கிடையாது. இதோ இவனுடைய முகம் கூட பார்த்த முகமாக என் ஞாபகத்தில் இருக்கிறது. ஆம், இதோ ஞாபகம் வந்துவிட்டது. இவன் மகா மேன்மை பொருந்திய தர்ம ராஜாதிராஜ நரசிம்ம பல்லவ சக்கரவர்த்தியினால் தேசப்பிரஷ்ட தண்டனைக்குள்ளானவனாக இருப்பான் என்பதே என்னுடைய ஞாபகம். இவன் ஒற்றன் இல்லை என்றால் தேசப்பிரஷ்டன். தேசப்பிரஷ்டமானவன் திரும்பி வந்தால் என்ன தண்டனை என்று தங்களுக்கே தெரியும். தேவி, என் கடமையை நான் செய்ய வேண்டும். தர்ம ராஜாதி ராஜாவான பல்லவ சக்கரவர்த்தி தம் சொந்த புதல்வியின் வார்த்தைக்காக கூட நான் என் கடமையில் தவறுவதை ஒப்புக்கொள்ள மாட்டார் என்றான். குந்தவியின் உடம்பெல்லாம் நடுங்கிற்று. அவளுடைய மார்பு விம்மிற்று. சேனாதிபதி, இவர் என் விருந்தினர். இவருக்கு நான் பாதுகாப்பு அளித்திருக்கிறேன். இவருக்கு ஏதாவது நேர்ந்தாள் என்று கூறி விக்கிரமனை மறைத்துக் கொள்பவள் போல அவன் முன்னால் வந்து நின்றாள். மாரப்பன் கலகலவென்று சிரித்தான். ஆஹா, சோழ வம்சத்தின் பெருமையை விளங்க வைக்கப் போகும் வீரசிங்கம் ஒரு பெண்ணின் முந்தனையில் ஒளிந்து கொள்கிறான் என்று கூறி மீண்டும் சிரித்தான். நாணத்தினாலும் கோபத்தினாலும் விக்கிரமனுடைய கண்கள் சிவந்தன. அவன் 4 எட்டாக நடந்து குந்தவிக்கு முன்னால் வந்து நின்று மாரப்பனை பார்த்து, சித்தப்பா, இதோ நான் வர சித்தமாக இருக்கிறேன், அழைத்துப் போங்கள் என்றான். மாரப்பன் ஏழு சிரிப்புடனே குந்தவையை பார்த்து, ஏழை மேல் ஏன் இவ்வளவு கோபம்? இவனை காப்பாற்றித்தான் ஆக வேண்டுமென்றால் தங்கள் தந்தையையோ தமையனாரையோ வேண்டிக் கொண்டால் போகிறது. சக்கரவர்த்தி கருணையுள்ளவர். இவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டு கப்பம் செலுத்த ஒப்புக்கொண்டால் கட்டாயம் மன்னித்து விடுவார் என்றான். இந்த வார்த்தைகள் தான் எதிர்பார்த்தது போலவே விக்கிரமன் குந்தவி இருவருடைய முகங்களிலும் வேதனை உண்டாக்கியதை அறிந்த மாரப்பனுக்கு குதூகலம் உண்டாயிற்று. விக்கிரமன் உடனே விரைவாகச் சென்று படகில் ஏறிக்கொண்டான். குந்தவி விக்கிரமனை மிகுந்த ஆவலுடன் நோக்கினாள். தன்னை அவன் திரும்பி பார்ப்பான் என்றும் தன் கண்களினால் அவனுக்கு தைரியம் கூறலாம் என்றும் அவன் எண்ணியிருக்கலாம். ஆனால் விக்கிரமன் அவளை திரும்பி பார்க்கவே இல்லை. மாரப்பன் இந்த நாடகத்தை சிறிது கவனித்துவிட்டு பிறகு பொன்னன் மீது தன் பார்வையை செலுத்தினான். அடே படகோட்டி, நீயும் வா, ஏறு படகில் என்றான். அவன் ஏன் வர வேண்டும்? பொன்னனை பிடிப்பதற்கும் கட்டளை இருக்கிறதா என்று குந்தவி கேட்டு மாரப்பனை கண்களால் எரித்து விடுபவள் போல பார்த்தாள். மாரப்பன் அந்த பார்வையை சகிக்க முடியாமல், கட்டளை இல்லை தேவி, ஆனால் இந்த ஒற்றனுக்கு இவன் ஒத்தாசை செய்திருக்கிறான் என்றான். பொன்னன் என்னுடைய ஆள், எனக்கு படகோட்ட வந்திருக்கிறான். அவனை கொண்டு போக உனக்கு அதிகாரமில்லை, ஜாக்கிரதை என்றாள் குந்தவி. மாரப்பன் அவளுடைய துணியை கேட்டு தயங்கினான். குந்தவி மறுபடியும் தேசப்பிரஷ்டனுக்கு உதவி செய்ததற்காக பிடிப்பதென்றால் என்னை முதலில் பிடிக்க வேண்டும் என்றாள். ஆம் தேவி, சக்கரவர்த்தியின் கட்டளை வந்தால் அதுவும் செய்வேன் என்றான் மாரப்பன். பிறகு அவன் படகோட்டிகளை பார்த்து விடுங்கள் என்றான். படகுகள் விரையூரை நோக்கி விரைந்து சென்றன. நள்ளிரவில் படகுகள் போன பிறகு குந்தவி பொன்னனை பார்த்து, படகோட்டி, உன் மனைவியை எங்கே விட்டுவிட்டு வந்திருக்கிறாய் என்று கேட்டாள். பொன்னன் அக்கரையில் குடிசையில் விட்டு வந்திருப்பதை சொன்னான். உடனே போய் அவளை இங்கே அழைத்து கொண்டு வா. பிறகு நமக்கு பெரிய வேலை இருக்கிறது. உங்கள் மகாராஜாவை எப்படியாவது விடுதலை செய்ய வேண்டும். விடுதலை செய்து ரகசியமாக மாமல்லபுரத்திற்கு அனுப்ப வேண்டும். அவரை இந்த அமாவாசை என்று செண்பகத்தீவு செல்லும் கப்பலில் ஏற்றிய பிறகுதான் நமக்கு நிம்மதி என்றாள் குந்தவி. பொன்னன் வியப்புடன், தேவி, எனக்கு ஒன்றும் விளங்கவில்லையே என்றான். உங்கள் மகாராஜா இங்கே ஜுரம் அடித்து கிடந்தார் அல்லவா பொன்னா? அப்பொழுது அவர் தம்மை அறியாமல் கூறிய மொழிகளிலிருந்து அவர் யார், எதற்காக வந்தார் என்பதையெல்லாம் அறிந்து கொண்டேன். ஒவ்வொரு அமாவாசை என்றும் அவருக்காக செண்பகத்தீவின் கப்பல் மாமல்லபுரம் துறைமுகத்தில் வந்து காத்திருக்கும். அடுத்த அமாவாசை வருவதற்குள்ளே அவரை தப்புவித்து ரகசியமாக அனுப்பி வைக்க வேண்டும் என்றாள் குந்தவி. அம்மணி, கோபித்துக் கொள்ளக்கூடாது. எனக்கு இன்னும் ஒரு விஷயம் விளங்கவில்லை. எதற்காக இப்படியெல்லாம் செய்ய வேண்டும்? தங்கள் தகப்பனாருக்கு ஒரு செய்தி அனுப்பினால் போதாதா என்றான் பொன்னன்.
என் தகப்பனாரை நீ சரியாக தெரிந்து கொள்ளவில்லை பொன்னா. ஆனால் மாரப்பன் தெரிந்து கொண்டிருக்கிறான். அவருக்கு சட்டம் என்றால் சட்டம்தான், நீதி என்றால் நீதிதான். சக்கரவர்த்திக்கு தெரிவதற்கு முன்னால் உங்கள் மகாராஜா கப்பலில் ஏறினால்தான் தப்பலாம். நல்ல வேளையாக என் தந்தை இப்பொழுது காஞ்சியில் இல்லை. ஏதோ காரியமாக மாறு வேஷத்துடன் சுற்றி கொண்டிருக்கிறார். இதுதான் நமக்கு சமயம். இவ்விதம் குந்தவி கூறி வந்ததை கேட்டபொழுது பொன்னனுக்கு ஒரு நிமிஷம் தனக்கு தெரிந்ததையெல்லாம் சொல்லிவிடலாமா என்று தோன்றியது. ஆனால் தான் சிவனடியாருக்கு சத்தியம் செய்து கொடுத்திருந்தது நினைவிற்கு வந்தது. மேலும் அவர் என்ன முக்கிய நோக்கத்துடன் இம்மாதிரி இரகசியமாக காரியங்கள் செய்து வருகிறாரோ தெரியாது. அந்த நோக்கத்திற்கு தன்னால் பங்கம் விளையக்கூடாது என்று தீர்மானித்துக் கொண்டு குந்தவியின் மொழிகளை பொறுமையுடன் கேட்டு வந்தான். கடைசியில் தேவி, விக்கிரம மகாராஜாவின் க்ஷேமம் ஒன்றை தவிர எனக்கு உலகில் வேறு ஒன்றும் பொருட்டில்லை. தங்கள் கட்டளைப்படி எதுவும் செய்ய காத்திருக்கிறேன் என்றான். சந்தோஷம், நான் மாளிகைக்கு போகிறேன். நீ முதலில் போய் வள்ளியை இங்கே அழைத்து வா என்றாள் குந்தவி. குந்தவி கட்டளையின் பேரில் கிடைத்த படகை எடுத்துக்கொண்டு பொன்னன் அக்கறைக்கு சென்றான். இதற்குள் நன்றாக இருட்டிவிட்டது. பொன்னனுடைய கைகள் படகை செலுத்திக் கொண்டிருக்க அவனுடைய உள்ளம் அலைந்து கொண்டிருந்தது. ஒரே ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி செலுத்த வேண்டிய விக்கிரம மகாராஜா இன்று இரவு அதே உறையூரில் சிறையில் படுத்திருப்பார் என்று எண்ணிய பொழுதே அவனுடைய நெஞ்சு புண்ணாயிற்று. அன்றிரவே உறையூருக்கு போய் ஊர் ஜனங்களிடமெல்லாம் உங்கள் மகாராஜா சிறையில் இருக்கிறார் என்ற செய்தியை பரப்பி ஒரு பெரிய கலகத்தை உண்டு பண்ணலாமா என்று பொன்னன் நினைத்தான். பிறகு அது நடக்காத காரியம் என்று அவனுக்கே தோன்றியது. சோழ நாட்டு மக்கள் இப்பொழுது வீரமிழந்த கோழைகளாக போய்விட்டார்கள். அயல் மன்னனின் ஆதிபத்தியத்தை ஒப்புக்கொண்டு வாழ்கிறார்கள். மாரப்பனைப் போல பல்லவ சக்கரவர்த்தியின் கட்டளைகளை அடிபணிந்து நிறைவேற்றவும் காத்திருக்கிறார்கள். தன்னுடைய நிலைமையும் அதுதானோ என்ற எண்ணம் பொன்னனுக்கு தோன்றிய பொழுது அவனுடைய உடம்பு வெட்கத்தினால் குறுகியது. சிவனடியாரின் வேஷத்தையும் அவருடைய பேச்சையும் முழுவதும் நம்பலாமா? அவர் கூறியதெல்லாம் உண்மை என்பது என்ன நிச்சயம்? ஒருவேளை தானே ஏமாந்து போயிருக்கலாம் அல்லவா? விக்கிரம மகாராஜாவிடம் உண்மையான அன்பு கொண்டு அவரை காப்பாற்ற கவலை கொண்டிருப்பவர் குந்தவி தேவி என்பதில் சந்தேகமில்லை. யமன் வாயிலிருந்தே அவரை மீட்டு கொண்டு வரவில்லையா? இவ்விதம் பலவாறாக யோசித்து கடைசியில் பொன்னன் குந்தவி தேவியின் விருப்பத்தின்படி காரியம் செய்வதென்று உறுதி செய்து கொண்டான். படகு அக்கறை அடைந்ததும் பொன்னன் தன் குடிசை அடைந்து கதவு சாத்தி தாளிட்டிருப்பதை பார்த்து அதிசயித்து கதவை தட்டினான். யாரது என்று வள்ளியின் அதட்டும் குரல் கேட்டது. பொன்னனின் குரலை தெரிந்து கொண்ட பிறகுதான் அவள் கதவை திறந்தாள். கதவை அடைப்பானேன் என்று கேட்டபொழுது அவள் கூறிய விவரம் பொன்னனுக்கு வியப்பையும் பயங்கரத்தையும் உண்டாக்கிற்று. பொன்னன் வருவதற்கு சற்று முன்னால் இருட்டுகிற சமயத்தில் ஏதோ பேச்சுக்குரல் கேட்டு வள்ளி குடிசைக்குள் சென்று கதவை சாத்திக் கொண்டாள். பேச்சுக்குரல் குடிசையின் பக்கம் நெருங்கி வந்தது. ஒரு பயங்கரமான பேய்க்குரல், நீ இங்கேயே இருந்து பூபதியை அழைத்து கொண்டு வா, நான் கோயிலுக்கு போகிறேன் என்றது. இன்னொரு குரல், மகாபிரபோ, இந்த குடிசையில் தங்கி இருக்கலாமே என்றது. நீ இருந்து அழைத்து வா என்று முதலில் பேசிய பயங்கர குரல் கூறிற்று. சற்று பொறுத்து வள்ளி மெதுவாக திறந்து பார்த்த பொழுது தூரத்தில் இருவர் போவது மங்கிய வெளிச்சத்தில் தெரிந்தது. அவர்களில் ஒருவன் நெட்டையாக வளர்ந்தவன். அவனுக்கு ஒரு கை இல்லை என்பதை கண்டதும் நெஞ்சு துணிவுள்ள வள்ளி கூட பயந்து நடுநடுங்கி விட்டாள். காவிரி சங்கமத்தில் சூரிய கிரகணத்தின் பொழுது அருள்மொழி ராணியை தூக்கிச் சென்ற உருவம் இதுதான் என்பது அவளுக்கு நினைவு வந்தது. எனவே திகில் அதிகமாயிற்று. அவனுக்கு பக்கத்திலே போனவன் ஒரு சித்திர குள்ளனாக தோன்றினான். அந்த குள்ளனுக்கு பக்கத்தில் அந்த நெட்டை உருவம் இன்னும் நெடியதாக காணப்பட்டது. நெடிய ஒற்றக்கை மனிதன் சாலையோடு கிழக்கே போய்விட்டான். குள்ளன் சாலை ஓரத்தில் ஒரு மரத்தில் உட்கார்ந்து கொண்டான். வள்ளி மறுபடியும் கதவை சாத்திக் கொண்டாள். இதையெல்லாம் சொல்லிவிட்டு வள்ளி சுற்றுமுற்றும் பார்த்தாள். பொன்னனுடைய கையை சட்டென்று பிடித்துக்கொண்டு அதோ பார் என்றாள். சாலை ஓரத்து மரத்தடியில் அந்த குள்ள உருவம் காணப்பட்டது. அவன் குடிசை பக்கம் உற்று பார்த்து கொண்டிருப்பதாகவும் தோன்றியது. பொன்னன் சற்று யோசித்துவிட்டு, வள்ளி வா, இன்று ராத்திரி உனக்கு வேலை இருக்கிறது என்றான். எங்கே வரச் சொல்லுகிறாய்? உறையூருக்கா என்று வள்ளி கேட்டாள். இல்லை, அசந்த தீவிற்குத்தான். குந்தவி தேவி உன்னை அழைத்து வரச் சொன்னார். அப்படியா? இளவரசர் மகாராஜா சௌக்கியமா? அவர் யாரென்று தேவிக்கு தெரியுமா என்று வள்ளி ஆவலுடன் கேட்டாள். ரொம்ப விஷயம் இருக்கிறது, எல்லாம் படகில் சொல்கிறேன் வா என்றான் பொன்னன். 2 பேரும் நதிக்கரைக்கு சென்றார்கள். பொன்னன் வேண்டுமென்றே அதிகமாக சத்தப்படுத்தி படகை அவிழ்த்து விட்டதோடு சலசலவென்று சப்திக்கும்படியாக கோலை போட்டு படகை தள்ளினான். படகு போவதை அந்த குள்ள உருவம் கவனிக்கிறது என்பதை அவன் கவனித்து கொண்டான். நடுநிசிக்கு ஒரு நாழிகை பொழுது இருக்கும் சமயத்தில்
பொன்னன் மறுபடியும் படகை தள்ளிக்கொண்டு காவிரியின் தென்கரைக்கு வந்தான். இப்பொழுது அவன் தோணித்துறைக்கு படகை கொண்டு வராமல் கொஞ்சம் கிழக்கே கொண்டு போய் சத்தம் செய்யாமல் நிறுத்திவிட்டு கரையேறினான். சாலையோரத்தில் தான் முன்பார்த்த இடத்திலேயே குள்ளன் உட்கார்ந்திருப்பதை கவனித்தான். குடிசை சுவரின் பக்கத்தில் தானும் உட்கார்ந்து உறையூர் சாலையை கவனிக்கலானான். ஏதோ முக்கியமான சம்பவம் நடக்கப் போகிறது எதிர்பார்த்து அவனுடைய உள்ளம் பெரிதும் பரபரப்பை அடைந்திருந்தது. டக் 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 என்று குதிரை குழம்பின் சத்தத்தை கேட்டு பொன்னன் விழிப்புடன் நிமிர்ந்து உட்கார்ந்தான். ஆம், உறையூர் பக்கத்தில் இருந்துதான் அந்த சத்தம் வந்தது. சிறிது நேரத்திற்கெல்லாம் குதிரை அருகில் வந்துவிட்டது. அதன் மேல் அமர்ந்திருப்பது சாக்ஷாத் மாரப்ப பூபதிதான் என்று நட்சத்திர வெளிச்சத்தில் பொன்னன் தெரிந்து கொண்டான். நடு சாலையில் நின்ற குள்ளன் அருகில் வந்து குதிரையும் நின்றது.